ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 பீட்ரூட்டை நல்லா துருகி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டும். செவந்த அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இப்போது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்த அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறணும். வெங்காயம் நல்லாவே செவக்கணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நிறமும் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். பாருங்க, வெங்காயத்தோட நிறம் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதும் நம்ம இது கூட நம்ம துருகி வச்சிருக்க பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்த அப்புறமும் நல்லா பீட்ரூட்டையும் சேர்த்து இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் கூட நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ண அப்புறமா இது கூட இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா பீட்ரூட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பீட்ரூட் நல்லா வேகட்டும். தண்ணி வற்றி பீட்ரூட் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 10-15 நிமிஷம் பீட்ரூட் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பீட்ரூட்டு நமக்கு ரொம்பவே நல்லது. இது ரத்த அதிகரிப்பு, அதுவும் இல்லாமல் பீட்ரூட் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நன்மைகள் நிறையவே இருக்கு. அதனால வாரத்தில் 2 முறையாவது பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பாருங்க, பீட்ரூட் நல்லாவே வெந்து வந்துச்சு. ரொம்ப சிம்பிளானது தான். கடலைப்பருப்பும் வெங்காயமும் போட்டு பீட்ரூட்டை அழகாக ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. பீட்ரூட்லேயே கூட நம்ம சாதத்தை பரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.